என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, விசேஷமாக இன்றைக்கு உங்களோடு கூட முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வண்ணத்து பூச்சிகளைப் போல பலவிதமான வண்ண வண்ண கனவுகளை வைத்து வாழ்க்கையிலே மேலே வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல தீர்மானங்களை யோசித்து சிந்தித்து எடுக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள். உங்கள் தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானம் ஒரு எதிர்கால துணையை தேர்ந்தெடுப்பது. ஒரு வாட்சோ ஒரு ட்ரெஸ்ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், இதுதான் இப்பொழுது ட்ரெண்ட் என்று சொல்லுவார்கள். அதே போல் எதிர்கால துணையை தேர்ந்தெடுப்பதிலும் இந்த நாட்களிலே ஒரு ட்ரெண்ட் ஒன்று பரவி வருகிறது. அந்த ட்ரெண்டுக்கு பெயர் கோஹாபிட்டேஷன் அல்லது லிவிங் டுகெதர். ஒரு நாள் ஒரு தேசத்திலே ஒரு வாலிபனையும் ஒரு பெண்ணையும் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டது. அவர்களோடு கூட பேசும் பொழுது we are living together என்று சொன்னார்கள். எனக்கு அது மிக ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் எப்படி ஒரு வாலிபனும் ஒரு வாலிப மகளும் ஒரே வீட்டில் ஒன்றாய் வாழ்வார்கள், இவர்கள் எப்படி பரிசுத்தமாயிருப்பார்கள் என்றெல்லாம் எனக்குள் பல கேள்விகள். அந்த நாளில் அவர்களோடு கூட பேசின பொழுது எனக்கு கிடைத்த சில பாரமுள்ள எண்ணங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாலிபர்கள் லிவிங் டுகெதர் என்றால் அதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் திருமணத்திற்கு முன் ஒத்திகை, மன திருமணம், முதிர்ந்த வாழ்வு வாழ்வதற்கு ஒரு முன் ஒத்திகை. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லே என்ன செய்கிறார்கள்? திருமணத்திற்கு எவரும் பெற்றோருடைய சம்மதத்தை கேட்பதில்லை. அவர்களாக ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், ஒரு பையனை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர்களோடு கூட பழகுகிறார்கள். ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ அல்லது ஒவ்வொரு நாளோ அவர்களோடு கூட பழகி பேசி வெளியே போவார்கள், ஒன்றாக சாப்பிடுவார்கள், நேரத்தை செலவழிப்பார்கள். கேட்டால் இது டேட்டிங் என்று சொல்லுவார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்ற இந்த நிலைமையிலிருந்து அல்லது இந்த டேட்டிங் என்ற நிலைமையிலிருந்து இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழுகிற நிலைமை என்ற ஒரு கலாச்சாரத்திற்கு இன்றைய வாலிபர்கள் தள்ளப்படுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இது இப்பொழுது பரவி வருகிற ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. வெளியே பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிறார்கள், அதற்கு டேட்டிங் என்று பெயரிடுகிறார்கள். ஒரே வீட்டில் ஒன்றாக வாழுகிறார்கள், அதற்கு கோஹாபிட்டேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் ஒரே வீட்டில் வாழும் பொழுது ஒன்றாக சமைக்கிறார்கள், ஒன்றாக புசிக்கிறார்கள், வெளியே போகிறார்கள், வருகிறார்கள். இறுதியில் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பிற்கு அவர்களை தள்ளுகிறது. அது தவறு என்று அவர்கள் சொல்லுவதில்லை, இதிலும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் பொழுதுதான் நமக்கு திகைப்பாக இருக்கிறது. சரி, நீங்கள் இந்த அளவுக்கு போகிறீர்களே, மனம் ஒத்து வரவில்லை, இல்லை பிடிக்கவில்லை, ஏதோ குறையை காண்கிறீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் என்றால், என்றைக்கு வேண்டுமானாலும் நாங்கள் பிரிந்து விடுவோம், அதில் எங்கள் 2 பேருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது என்கிறார்கள். சரி, பிரிந்துவிட்டு திரும்ப என்ன செய்வீர்கள்? இன்னொரு துணையை தேடுவோம், அந்த நபரோடு பழகுவோம், அவர்களோடு கூட ஒன்றாய் வாழுவோம், பிடித்தால் திருமணம் செய்வோம், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவோம். இது எப்படி இருக்கிறது? ஒரு நபரோடு கூட பழகி வாழ்ந்து பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிட்டு இன்னொரு நபரை தேடி அவர்களோடு கூட வாழ்ந்து பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிட்டு இன்னொரு நபரையும் தேடுவதற்கு ஒரு வாலிபனுக்கும் ஒரு வாலிப பெண்ணுக்கும் இந்த லிவிங் டுகெதர் சுதந்திரத்தை கொடுக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, திருமணம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள், வேதமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் ஆண்டவரை அறிந்த ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப மகள் எப்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு உங்களோடு கூட சுருக்கமாக சில காரியங்களை மனம் திறந்து பேசுகிறேன். நான் சொன்னேனே, ஒரு வாலிபன் வாலிப பெண் அவளோடு கூட பேசினேன் என்று. அவர்களோடு பேசினதிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், 2 பேருக்குமே மனதில் ஒரு அச்சம் இருக்கிறது, என்றைக்காவது பிரிந்து விடுவோமோ. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவர் ஒருவர் பிரியப்படுத்தும்படி தங்களிடத்தில் உள்ள குறைவுகளை எல்லாம் மறைத்துவிட்டு அவர்கள் நிறைவுள்ளவர்கள் போல வாழுகிறார்கள். ஸோ தேர் இஸ் ஃபியர் இன் தியர் ரிலேஷன்ஷிப். மனதில் ஒரு பயம் இருக்கிறது, நோ கான்ஃபிடன்ஸ். என்றைக்கும் பிரிந்து விடுவாள், என்றைக்கும் பிரிந்து போய் விடுவான், ஆகவே இவனோடே நிலைத்து வாழ்வோமா என்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது. மூன்றாவதாக, அங்கே நோ பாண்டேஜ், நோ காவனன்ட்.
அது உடன்படிக்கையின் படியெல்லாம் அவர்கள் இணையவில்லை. ஏதோ இணைகிறார்கள். விருப்பமில்லை என்றால் போய்விடுவதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரமும் இருக்கிறது. ஸோ there is no bondage in living together. அதையடுத்து no future hope. உங்கள் வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவீர்கள்? 5 வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதை குறித்தும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்பொழுது வாழ்கிறோம், இனி என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஸோ நோ ஹோப் அபவுட் தியர் ஃபியூச்சர். இப்படிப்பட்ட வாழ்க்கை இட் இஸ் அன் இன்டர்மீடியட் ஸ்டெப் பிட்வீன் கேஷுவல் டேட்டிங் அண்ட் கமிட்டட் மேரேஜ் என்று சொல்லுகிறார்கள். கமிட்டட் மேரேஜுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட படிகளை தாண்டித்தான் ஒரு திருமண ஒப்பந்தத்தில், திருமண உறவில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமா என்றால் அது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, ஒரு அர்ப்பணம் இல்லை, மனதில் பயம், எதிர்காலத்தை குறித்த கேள்வி, நிலையற்ற ஒரு உறவு, நிலையற்ற ஒரு வாழ்க்கை, எத்தனை நாள் தொடரும் என்ற எந்த ஒரு உறுதியும் இல்லாத இந்த வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கையினால் பிரிந்து போகிறவர்கள் அல்லது பிரிந்து போன பிறகு திருமணம் செய்கிறவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்றால், இன்னொரு நபரை திருமணம் செய்து கொண்ட பிறகு கூட என்றைக்காவது ஒரு நாள் பிடிக்கவில்லை என்றால் இவனை விட்டு விலகி விடுவேன், இவளை விட்டு விலகி விடுவேன் என்று அவர்களுடைய மனநிலைமையிலே ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் உண்டாகிறது. கம்பேட்டபிலிட்டி இஸ் தியர் ஃபோக்கஸ், நாட் த கமிட்மெண்ட். ஒத்து வருகிறதா பார்க்கலாம், பிடித்திருக்கிறதா பார்க்கலாம், சரிப்பட்டு வருகிறதா பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடலாம். இந்த கம்பேட்டபிலிட்டியை பார்த்து 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 கமிட்மெண்ட் இல்லாதபடினால் ஒருவரை திருமணம் செய்த பிறகு கூட ஒத்து வரவில்லை என்றால் கமிட்மெண்ட்டிலே நிற்காதபடி இவர்கள் கம்பேட்டபிலிட்டி இல்லை என்று சொல்லி விலகி விடுகிறார்கள். ஒத்து வராது என்று சொல்லி விலகி விடுகிறார்கள். மனநிலையில் பாதிப்பு, அர்ப்பணத்தில் பாதிப்பு. மூன்றாவதாக, they just give their body to each other, not their lives. தங்கள் சரீரத்தை ஒருவருக்காக ஒருவர் கொடுக்கிறார்களே ஒழிய தங்கள் வாழ்க்கையை கொடுப்பதில்லை. திருமண உறவில் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இவர்களோ தங்கள் சரீரத்தைத்தான் கொடுக்கிறார்களே ஒழிய தங்கள் வாழ்க்கையை ஒருவருக்காக ஒருவர் கொடுப்பதற்கு முன் வருவதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற வாலிபர்களை குறித்து நான் அலசி ஆராய்ந்த பொழுது சில காரியங்களை கண்டுபிடித்தேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, எதிர்காலத்திற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய மகனே, மகளே, உனக்கு சில ஆலோசனைகளை சொல்லும்படி 5 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லிவிங் டுகெதர் என்ற வாழ்க்கை இட்ஸ் அ செல்ஃப் சென்டர்ட் லைஃப். சுயத்தை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கை இது. இப்படிப்பட்ட உறவை செல்ஃப் சென்டர்ட் லைஃப் என்று எப்படி சொல்ல முடியும்? தனக்கு பிடித்த ஒருவரை தானே தேடிக்கொள்ளுகிறார்கள். 2வது, தனக்கு பிடித்த அந்த நபரோடு கூட பல நாட்கள் பேசுகிறார்கள். இவர்கள் இது ஆண்டவருடைய சித்தமா என்று அறிகிறதே இல்லை. சரி, தேடினீர்கள், பழகுகிறீர்கள், புரிந்து கொண்ட பிறகு திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வீர்களா என்றால் இல்லை. திருமணம் ஆகிற வரைக்கு இன்னும் ஆழமாய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஒரே வீட்டில் வாழ விரும்புகிறோம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒத்திகை பார்க்க விரும்புகிறோம். ரிஹர்சல் பண்ண விரும்புகிறோம். எல்லா பகுதிகளிலும் பேசுதல், பார்க்குதல், நடக்குதல், வாழுதல், இன்னும் இன்டிமேட்டாக இருக்கிற காரியங்களையும் நாங்கள் ஒத்திகை பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப். இப்படி வாழ்வது எங்கள் இஷ்டம். எங்களுக்கு 18 வயதாகிவிட்டது, பெற்றோர் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. சரி, வாழுகிறீர்களே, திருமணம் செய்வீர்களா? என்றைக்கு திருமணம் செய்வோம் என்பது எங்களுடைய இஷ்டம், அதை யாரும் தடுக்கக்கூடாது. சரி, இந்த உறவிலே பிள்ளைகள் வந்துவிட்டால் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் பெற்றெடுக்காததும் எங்களுடைய இஷ்டம். வேண்டுமென்றால் பெற்றெடுப்போம், வேண்டாம் என்றால் அபார்ட் செய்து விடுவோம். சரி, பிள்ளைகள் பிறக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டீர்களே, ஏன் ஒரு திருமணத்தை செய்து விடக்கூடாது? திருமணம் என்று அந்த கமிட்மெண்ட்டுக்குள் வர நாங்கள் பயப்படுகிறோம். அது வேண்டாம். அது செய்வதும் செய்யாததும் எங்கள் இஷ்டம். இப்படிப்பட்ட வாழ்வு வாழுகிற ஆணிடமும் பெண்ணிடமும் பேசி பார்த்தால் செல்ஃப் சென்டர்ட் லைஃப். தியர் லைஃப் இஸ் நாட் அ காட் சென்டர்ட் லைஃப். என் அன்பு தேவனுடைய மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு சுயத்தை சார்ந்த வாழ்வாய் இராதபடி அது தேவனை சார்ந்த வாழ்வாய் இருக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 2வதாக, இப்படிப்பட்ட வாழ்க்கை பிசாசினால் தூண்டப்படுகிற வாழ்க்கையாகவே இருக்கிறது. we don't like the label of marriage. திருமணம் என்ற பெயரே எங்களுக்கு வேண்டாம். இது மிக வசதியாக இருக்கிறது.
இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நாங்கள் இப்படி வாழ்ந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வேதம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. We don't like the label of marriage. சரி, ரெண்டாவது சொல்லுகிறார்கள், ஒரே அறையில் வாழ்ந்தாலும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். இது சுயத்தை சார்ந்து கொள்வது மட்டுமல்ல. அன்றைக்கு ஏதேனிலே ஏவாளை பிசாசு ஏமாற்றினானே, நீ இந்த பழத்தை புசித்தால் தேவர்களைப் போல இருப்பாய் என்று பிசாசின் வஞ்சனையினால் தவறு செய்ய மாட்டோம் என்ற நம்பிக்கையில் ஒரே அறையில் வாழுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறுகிறார்கள். இது பிசாசின் செயலை அல்லாமல் வேறொன்றும் அல்ல. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சுயத்தை நம்பி அல்லது தவறு செய்ய மாட்டோம் என்று ஒரு பொய்யான நம்பிக்கையிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவதை தேவன் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் சொல்லுகிற இன்னொரு காரியம், வாழ்க்கையை பார்த்தால் பயப்படுகிறோம், இதிலே ஃப்ரீடம் இருக்கிறது. ஆனால் கமிட்டட் லைஃப்பில் எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. இங்கே நினைத்தால் வாழுகிறோம், நினைத்தால் விலகுகிறோம். இது வசதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது என்ன வாழ்க்கை? தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்? இல்லை. இது சாத்தானின் தூண்டுதலை அல்லாமல் வேறொன்றும் அல்ல. We just want to know each other. We just want to have casual sex. What is wrong in it? என்று சொல்லுகிறார்கள் வாலிபர்கள். இதில் என்ன இருக்கிறது தவறு? பிடித்திருக்கிறது, வாழுகிறோம், அனுபவிக்கிறோம், ஆழ்ந்த உறவிலே இறங்குகிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். வேதம் எதை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ, சாத்தானின் தூண்டுதலால் வாலிபர்கள் அதையெல்லாம் செய்கிறதினால் இது சாத்தானின் திட்டம் என்று சொல்லுவதற்கு நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட சாத்தானின் வலையிலும் சிறையிலும் சிக்கி கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு அன்பாய் ஆலோசனை சொல்லுகிறேன். சரி, என்ன செய்ய வேண்டும்? தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட உறவு, இப்படிப்பட்ட வாழ்க்கை தவறு என்று நான் எப்படி அறிந்து கொள்வது என்றால், ஒரு சிறிய வேத பகுதி எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகம புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் திருமண வாழ்வுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரையறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக ஆண்டவர் திருமணத்தை நியமிக்கிறார். நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிற செய்தி, ஆண்டவரே திருமணத்தை நியமிக்கிறவர். ஏனெனில் 21ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். 22வது வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். God ordains marriage. தேவன் தான் திருமணத்தை உருவாக்குகிறார். ஒரு மனுஷனை உருவாக்குகிறார், ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். அந்த மகளை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்து அவரே அந்த மனுஷனிடத்தில் கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, திருமண வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வயது வரும் பொழுது நீங்கள் முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இனி வருகிற காலங்களில் இதைவிட கொடுமையான காலங்கள் வரலாம், ஆனால் வேதம் என்றைக்குமே மாறாதது. தேவன் ஒருவனுக்கு ஒருத்தியை உருவாக்கி வைத்திருக்கிறவர், ஒருத்திக்கு ஒருவனை உருவாக்கி வைத்திருக்கிறவர். அந்த சரியான துணையை, அந்த விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷியை மனுஷன் தானாக தேட முடியாது, தேவன் தேடிக்கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவரே ஆர்டைன் பண்ணி அவரே நடத்த வேண்டும் என்று நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். தேவன் கொண்டு வந்ததை ஆதாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவரே, இந்த ஏவாள் நன்றாக இல்லை, இவள் தோற்றம் நன்றாக இல்லை, இவள் அழகு நன்றாக இல்லை, இவளுடைய எந்த ஒரு காரியமும் நன்றாக இல்லை என்று ஆதாம் தேவன் கொடுத்ததை எந்த விதத்திலும் புறக்கணிக்கவில்லை.
இஃப் காட் கிவ்ஸ் யூ சம்திங் ஹீ வில் கிவ் யூ த பர்ஃபெக்ட். ஒருவேளை அப்படிப்பட்ட துணை வரும்பொழுது பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாட்களில் அந்த துணை தான் உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கும். இங்கே ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும், இவள் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். ஹி அக்செப்ட்ஸ் ஈவ். நீங்கள் தேவன் கொடுத்த துணையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்களாக ஒரு துணையை தேடினால் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இராது. காட் ஆர்டைன்ட் ஃபேமிலி தான் உங்கள் குடும்பமாக இருக்க வேண்டும். 24ஆம் வசனம் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார். ஆண்டவர் அவர் இணைத்த பிறகுதான் இருவருக்கும் இன்டிமசியை கொடுக்கிறார். இன்டிமசி இஸ் நாட் பிஃபோர் மேரேஜ். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பிஃபோர் மேரேஜ். இங்கே இது நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். அவர்களை இணைத்த பிறகு அவர்களுடைய ஆழமான உறவுக்கு நேராக ஆண்டவர் அவர்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிற இந்த நாட்களிலே கருத்தோடும் கவனத்தோடும் தேவனை நோக்கி பாருங்கள். ஏற்ற துணையை தேவன் கொண்டு வருவார். தேவன் கொண்டு வந்த துணை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். திருமணம் என்ற உறவுக்கு பிறகுதான் நெருக்கமான இணைப்பு, பிணைப்பு, இன்டிமசியை ஒழிய இட்ஸ் நாட் பிஃபோர் மேரேஜ். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? திருமணத்தின் நோக்கம் என்ன? நாங்கள் இணைந்து வாழுவோம், ஆனால் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டோம், பிள்ளை தங்கிவிட்டால் அந்த பிள்ளையை அபார்ஷன் செய்து விடுவோம், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு மனைவியானவள் கணவனுக்கு தோழியும் உடன்படிக்கையின் மனைவியுமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. திருமணம் உடன்படிக்கையிலே துவங்க வேண்டும். கடந்த வாரம் ஒரு திருமணத்திற்கு கடந்து சென்றோம். மிக நேர்த்தியாக அருமையாக அந்த திருமணம் நடந்தது. ஒரு ஊழியர் குடும்பத்தில் நடந்த திருமணம். அந்த திருமணம் ஒரு திருமண ஆராதனையா அல்லது ஒரு வர்ஷிப் சர்வீஸா என்று நினைக்கக்கூடிய அளவில் தெய்வீகமாய் நடந்தது. ஆராதனை மகிமையாய் இருந்தது. ஆராதனை வேளையில் மணமகளும் மணமகனும் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதித்து தொழுது கொண்டே இருந்ததை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடைந்தது. திருமண உறவுக்கு பிறகு போதகர் கூப்பிட்டு 2 பேரும் கைகளை கோர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடன்படிக்கைக்கு பிறகு அவள் உடன்படிக்கையின் மனைவி ஆகிறாள். தேவன் திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். பின்னாக வசனம் சொல்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, திருமணம் எதற்காக? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து தேவபக்தியாய் வளர்த்து தேவனுக்கு காணிக்கையாக்கத்தான் திருமணம். That is the purpose of marriage. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் விவாகரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா 2:16, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கோஹாபிட்டேஷனில் வாழுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடலாம், அடுத்த நபரை தேடலாம். அவர்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடலாம், 3வது நபரை தேடலாம். அவர்களும் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடலாம். இது காரை வாங்க போகும்போது டெஸ்ட் டிரைவ் பண்ணுவது போல் இருக்கிறது. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க போகும் பொழுது 5 ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு போய் ட்ரையல் ரூமில் ஒவ்வொன்றாக போட்டு ட்ரையல் பார்ப்பது போல் இருக்குது. திருமணம் என்பது இட்ஸ் நாட் அ ட்ரையல். திருமணம் என்பது ட்ரையல் அல்ல. அது ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு காரியம் அல்ல. தேவன் நியமித்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தேவன் நியமித்த ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கிறது தான் திருமணம். வசனம் சொல்லுகிறது, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். இந்த செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருப்பதினால் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்கிறேன்.
நான்காவதாக, இந்த கோஹாபிட்டேஷனை வாழுகிறவர்கள் தங்களுக்கு வீடு, குடும்பம், பிள்ளைகள், சொந்தங்கள், உறவினர்கள் இந்த எந்த பிணைப்போடும் கூட சம்பந்தப்படாதவர்களாக அவர்கள் இருவர் மாத்திரம்தான் வாழ நினைக்கிறார்கள். வேதம் இதை எப்படி மறுக்கிறது என்பதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தீத்து 2:4 தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்க முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. என்ன அருமையாய் சொல்லுகிறது! ஒரு பெண் தன் கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், வீட்டு காரியங்களை பார்க்க வேண்டும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், உறவினர்களோடு கூடி வாழ வேண்டும். இதுதான் காட்ஸ் பேட்டர்ன். ஆனால் இந்த கோஹாபிட்டேஷனில் இருக்கிறவர்கள், லிவிங் டுகெதரில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனித்து வாழ்வோம், விடுதலையோடு வாழ்வோம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டும், எங்களுக்கு உறவுகள் என்ற அழுத்தங்கள் வேண்டாம், அந்த மன அழுத்தத்திலிருந்து தான் நாங்கள் வெளியே வந்து எங்கள் விருப்பப்படி நாங்கள் வாழ்வோம் என்று சொல்கிறார்களே, இது அல்ல தேவன் நியமித்த திருமண உறவு, திருமண வாழ்வு. ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவனாய் இருக்க வேண்டும் என்று. யார் சொந்த புருஷன்? அவளுக்கு சமாரிய பெண்ணை போல 5 புருஷர்கள் இருக்கிறார்கள். 6வது ஒருவனோடு கூட வாழுகிறாள், அவனும் புருஷன் அல்ல. அவனுக்கும் சமாரிய ஸ்திரியை போல 5 மனைவிகள் உண்டு. இப்பொழுது இன்னொரு பெண்ணோடு கூட வாழுகிறான், அவளை திருமணம் செய்வானா தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற இந்த உலகத்தில் சீர்கேடான காரியங்களுக்கு விலகி வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் உங்களுக்கு அன்போடு கூட ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். 6வதாக எபிரேயர் 13:4 வேதம் சொல்லுகிறது, விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இந்த வசனத்திற்கு விளக்கமே தேவையில்லை. யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லாரும், பெற்றோர், உற்றத்தார், உறவினர்கள் எல்லாரும் வந்து திருமணத்தை கனம் பண்ணி அந்த பிள்ளைகளை இணைக்கிறார்களே, அதுதான் மெய்யான திருமணம். நீங்களாக ஒருவரை தெரிந்து கொண்டு வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒளித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமாய் செய்கிற பாவங்கள், இவை கனமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளவே கூடாது. விவாக மஞ்சம் அசுசிப்படாததா இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. அதை தேவன் புனிதமாய் காண்கிறார், அதை தேவன் பரிசுத்தமாய் காண்கிறார். நீ அதை அசுசிப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை உலகத்தில் எத்தனையோ பேர் வாழுகிறார்கள், உன்னை வாழும்படி தூண்டுகிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கைக்கு நீ விலகி ஓடு, உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உனக்கென்று தருகிற வாழ்க்கை துணையோடு இந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நீ ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும். அதில் வருகிற ஏற்ற இறக்கங்கள், மேடு பள்ளங்கள் எல்லாவற்றிலும் அர்ப்பணத்தோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, இல்லை இந்த மனைவிக்கு என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், இல்லை இந்த புருஷனுக்கு என் இருதயத்தை கொடுத்திருக்கிறேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்ன நடந்தாலும் நான் இவனோடு தான் வாழ்வேன், நான் இவளோடு தான் வாழ்வேன் என்ற அந்த ஒரு பந்தம், அந்த ஒரு இணைப்பு தான் தேவன் வைத்த இணைப்பு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3:7 அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவரானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். வசனம் சொல்கிறது, உன்னோடு கூட உன் மனைவியும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்க வேண்டும் என்று. திருமண வாழ்வு என்பது பூமியோடு முடிந்து விடுகிறது அல்ல, அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை நடத்தி செல்கிற ஒரு வாழ்க்கை. 3 பேர், 4 பேர், 5 பேரோடு வாழ்கிற வாழ்க்கையை விபச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கோஹாபிட்டேஷன், லிவிங் டுகெதர்,
4 பேரோடு வாழ்வது, 3 பேரோடு வாழ்வது, ட்ரை பண்ணி பார்த்து விட்டு இன்னொரு நபரை தேடுவது என்ற வாழ்க்கை வாழுகிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்கள் மேல் மனம் இறங்கி உங்களுக்கு ஒரு தருணத்தை தர விரும்புகிறார். மகனே, மகளே, நீ ஆண்டவரிடத்தில் வந்து உன் குறைவுகளை, குற்றங்களை, பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னித்து விடும், நான் தவறாக வாழ்ந்து விட்டேன், ஏதோ இந்த பூமியின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று என் சுயமாய் நான் தெரிந்து கொண்டேன், பிசாசினை தூண்டினதனால் இந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டேன், நான் இஷ்டம் போல தெரிந்து கொண்டேன், உம் சித்தத்தை அறியாதபடி இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொன்னால் ஆண்டவர் கட்டாயம் உங்களை மன்னிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவினிடத்தில் வந்து பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு தருவார், மறுவாழ்வு தருவார். உனக்கென்று ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் அழைத்து கொண்டு வருவார். தேவன் நியமித்த வாழ்க்கை துணையோடு ஒரு உடன்படிக்கையில் தேவாலயத்தில் நீங்கள் இணைந்து ஒரு திருமண வாழ்வை துவங்குவீர்கள் என்றால் எல்லாருக்குள்ளும் கனமுள்ளதா எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் துவங்குகிற ஒரு திருமண வாழ்வில் அர்ப்பணத்தோடு கடைசி வரை வாழுங்கள். அதுவே இந்த பூமியிலும் ஆசீர்வாதமாயிருக்கும், நித்திய ஜீவனுக்கு நேராகவும் உங்களை நடத்தி செல்லும். வாலிப பிள்ளைகளே, இந்த செய்தியை பாரத்தோடு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், பொறுமையாய் காத்திருங்கள், சுயத்தை விட்டுவிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் நிச்சயமாக வைப்பார். நல்ல மனைவியை தருவார், நல்ல புருஷனை தருவார், நல்ல குடும்பத்தை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார், நல்ல எதிர்காலத்தை தருவார். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஒரு காஸ்டியூமை தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் அணிந்திருக்கிற இந்த ஆடைக்கு வயது 29. ஏன் தெரியுமா? இந்த காஸ்டியூம், இந்த ட்ரெஸ் என்னுடைய வெட்டிங் ரிசப்ஷனுக்கு என்று என் குடும்பத்தார் எனக்கு எடுத்து கொடுத்த ஒரு வஸ்திரம். எத்தனையோ ஆடைகளை நான் பிறருக்கு பரிசளித்து விட்டேன். இந்த ஒரு ஆடையை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது திருமண உறவின் உடன்படிக்கையை நினைவு கூறும்படி எடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசும் பொழுது இதை அணிந்து கொண்டு பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். 29 வருடங்களாய் ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறேன் என்றால் என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் செய்த உடன்படிக்கையை நான் கனம் பண்ணினதினால் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி இந்த வஸ்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, திருமண உறவு என்பது ஒரு உடன்படிக்கை. அது தேவனோடு கூட இணைந்து முப்புரி நூலாய் நீங்கள் துவங்குகிற ஒரு வாழ்வு. ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். உடன்படிக்கையில் உங்கள் குடும்ப வாழ்வை துவங்குங்கள். வாழ்வில் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, என் உள்ளத்தில் கொடுத்த பாரத்தை என் அன்பு வாலிப பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் வேறு விதமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளான ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுக்கும்படி இன்றைக்கு அவர்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தன் திருமண வாழ்வில் தேவனை முதன்மையாய் வைத்து முப்புரி நூலாய் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு துணையோடு இவர்கள் வாழ்க்கையை துவங்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி விசுவாசித்து நீங்கள் தருகிற வாழ்க்கை துணைக்காய் காத்திருந்து அந்த துணையோடு உடன்படிக்கை செய்து இறுதி வரை வாழுவதற்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகம் பாவமான பாதைகளில் போய்கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள தேவனை சேவிக்கிறபடினால், நித்திய ஜீவனுக்காக இந்த பூமியிலே வாழுகிறபடினால் உம்முடைய சித்தத்தை தெரிந்தெடுத்து உம்முடைய பிரியத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. பிசாசின் திட்டங்களுக்கும் ஆசா பாசங்களுக்கும் சுயமான எண்ணங்களுக்கும் எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய விழிப்புணர்வை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாலிப பிள்ளைகள் பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு பரிசுத்தமுள்ள தேவனுக்காக வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க அது பேருதவியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.